அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானமாகும். அந்த ஆயுள் ஸ்தானாதிபதி பலமாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் இருக்கும். அந்த 8ஆம் இடத்திற்கு அதிபதி லக்னத்திலிருந்து 3ஆம் இடத்திலோ அல்லது 6ஆம் இடத்திலோ அல்லது 8ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ லக்னத்திலிருந்து இருந்தால், லக்னத்திலிருந்து 3ஆம் இடத்திலோ 6ஆம் இடத்திலோ அல்லது 8ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ அந்த லக்னத்திற்கு 8ஆம் இடத்திற்கு அதிபதி இருந்தால் அந்த ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் உண்டு என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. அதன்படி மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு ஆயுஷ்தானமாகிய 8ஆம் இடம் விருச்சிகம். அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவானே மேஷம் லக்னத்திற்கும் அதிபதியாவான். ஆகவே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த 8ஆம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த மேஷம் லக்னத்திலே இருந்தாலும் அல்லது அந்த மேஷம் லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலோ 6ஆம் இடத்திலோ அல்லது 8ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ இருந்தால் அந்த மேஷம் லக்னத்திலே பிறந்தவருக்கு நீண்ட ஆயுள் உண்டு என்பதாகும். அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 8ஆம் இடம் தனுசு. அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திலிருந்து 3ஆம் இடத்திலோ அல்லது 6ஆம் இடத்திலோ அல்லது 8ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ ரிஷபம் லக்னத்திலிருந்து 3, 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருந்தால் குரு பகவான் இருந்தால் அந்த ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவருக்கு நீண்ட ஆயுள் உண்டு என்பதாகும். அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு 8ஆம் இடம் மகரம். அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவானே ஆயுள் காரகனும் கூட. ஆகவே மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலோ அல்லது 6ஆம் இடத்திலோ அல்லது 8ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ சனி பகவான் இருந்தால் அந்த மிதுனம் லக்னத்திலே பிறந்தவருக்கு நீண்ட ஆயுள் உண்டு என்பதாகும். அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு 8ஆம் இடம் கும்பம். அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் அவரே ஆயுள் காரகனும் கூட. ஆயுள் ஸ்தானமாகிய கடக லக்னத்திற்கு ஆயுள் ஸ்தானமாகிய கும்பத்திற்கு அதிபதி சனி பகவானே ஆயுள் காரகனும் கூட. ஆகவே கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திலிருந்து 3ஆம் இடத்திலோ அல்லது 6ஆம் இடத்திலோ அல்லது 8ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ சனி பகவான் இருந்தால் அந்த கடகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு என்பதாகும். அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு 8ஆம் இடம் மீனம். அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் அந்த சிம்மம் லக்னத்திலிருந்து 3ஆம் இடத்திலோ 6ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ இருந்தால் சிம்மம் லக்னத்திலிருந்து 3, 6, 8, 12ஆம் இடங்களிலே ஏதேனும் ஒன்றிலே குரு பகவான் இருந்தால் அந்த சிம்மம் லக்னத்திலே பிறந்தவருக்கு நீண்ட ஆயுள் உண்டு என்பதாகும். அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு 8ஆம் இடம் மேஷம். அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் அந்த கன்னி லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலோ அல்லது 6ஆம் இடத்திலோ அல்லது 8ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ இருந்தால் கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே செவ்வாய் பகவான் 3, 6 அல்லது 8 அல்லது 12ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் உண்டு என்பதாகும். அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு 8ஆம் இடம் ரிஷபம். அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானே துலாம் லக்னத்திற்கும் அதிபதியாவான்.
அந்த துலாம் லக்னத்திற்கு 8ஆம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் அந்த துலாம் லக்னத்திலிருந்து 3ஆம் இடத்திலோ அல்லது 6ஆம் இடத்திலோ அல்லது 8ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ இருந்தால், துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 3 அல்லது 6 அல்லது 8 அல்லது 12ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் உண்டு என்பதாகும். அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 8ஆம் இடம் மிதுனம், அந்த மிதுனத்திற்கு அதிபதி புதன் பகவான். ஆகவே அந்த புதன் பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலோ அல்லது 6ஆம் இடத்திலோ அல்லது 8ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ இருந்தால், விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 3ஆம் இடத்திலோ 6ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ புதன் பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் உண்டு என்பதாகும். அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு 8ஆம் இடம் கடகம், அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் அந்த தனுசு லக்னத்திலிருந்து 3ஆம் இடத்திலோ 6ஆம் இடத்திலோ அல்லது 8ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ இருந்தால், தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 3 அல்லது 6 அல்லது 8 அல்லது 12ஆம் இடத்திலே சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் உண்டு என்பதாகும். அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு 8ஆம் இடம் சிம்மம், அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் அந்த மகரம் லக்னத்திலிருந்து 3ஆம் இடத்திலோ 6ஆம் இடத்திலோ அல்லது 8ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் உண்டு. அதாவது மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே சூரிய பகவான் 3 அல்லது 6 அல்லது 8 அல்லது 12ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் உண்டு என்பதாகும். அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு 8ஆம் இடம் கன்னி, அந்த கன்னிக்கு அதிபதி புதன் பகவான். ஆகவே கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 8ஆம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புதன் பகவான் அந்த கும்பம் லக்னத்திலிருந்து 3ஆம் இடத்திலோ 6ஆம் இடத்திலோ அல்லது 8ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ இருந்தால், கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 3 அல்லது 6 அல்லது 8 அல்லது 12ஆம் இடத்திலே புதன் பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் உண்டு என்பதாகும். அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு 8ஆம் இடம் துலாம், அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் அந்த மீனம் லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலோ 6ஆம் இடத்திலோ அல்லது 8ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ இருந்தால், மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 3 அல்லது 6 அல்லது 8 அல்லது 12ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் உண்டு என்பதாகும். இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 8ஆம் இடத்திற்கு அதிபதியானவன் லக்னத்திலிருந்து 3ஆம் இடத்திலோ 6ஆம் இடத்திலோ அல்லது 8ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் உண்டு என்ற ஜோதிட ரீதியான தகவலை ஒவ்வொரு லக்னத்திற்கும் எந்தெந்த கிரகம் 3, 6, 8 அல்லது 12 இருந்தால் நீண்ட ஆயுள் உண்டு என்ற விவரத்தை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.